தேர்தல் விதிமுறை மீறல் வழக்கில் ஆஜராகாத திமுக முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலன் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராமநாதபுரத்தில் பல்வேறு தேர்தல் விதிமுறை மீறல் வழக்குகள் பதியப்பட்டன. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதியன்று குளனூரில் விதிமுறைகளை மீறி 12க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி தனது ஆதரவாளர்களுடன் பிரச்சாரத்துக்கு வந்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலன் மீது தேர்தல் பார்வையாளர் பரிந்துரைப்படி கமுதி, அபிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தேர்தல் நன்னடத்தை விதிமீறல் மட்டுமின்றி மோட்டார் வாகன சட்ட விதிமுறை மீறல் தொடர்பாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக நேரில் ஆஜராகும்படி அபிராமம் போலீசார் பலமுறை தங்கவேலனை கேட்டுக்கொண்டும் அவர் ஆஜராகவில்லை. இந்நிலையில் ஞாயிறன்று காலை அபிராமம் போலீசார் சுப தங்கவேலன் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட திருவாடானை எம்எல்ஏ சுப தங்கவேலன் உடல்நல குறைவால் ஓய்வெடுத்து வருவதாகவும் இவ்வழக்கு குறித்து அழைக்கும் போது ஆஜராவதாகவும் உறுதியளித்தார். இதையடுத்து அவரது சொந்த ஜாமீனில் விடுவதாக தெரிவித்து போலீசார் தங்கவேலனை அனுப்பி வைத்தனர்.